சார் என் பெயர் வந்து சித்தமலை, ஈரோடு மாவட்டம், அந்தியூர் வட்டம், சென்னம்பட்டி அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்துல பேசுறேன் சார். என் பேரு சித்தமலை இருக்கிற மாதிரியே நான் ஒரு மலை அடிவாரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கேன் சார். அதாவது எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்க்காக ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஈரோடு வருதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வரணும். அப் அண்ட் டவுன் 140 கிலோமீட்டர். ஆனா பக்கத்துல 20 கிலோமீட்டர் பாருன்னா கர்நாடக ஸ்டேட்டே வந்துரும். பை வாக்லயே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இந்த பிசினஸ் எப்படி எனக்கு அறிமுகமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல வந்து ஒரு எலக்ட்ரிக் மெக்கானிக். போர்வெல், கம்ப்ரசர், போர்வெல் மோட்டர்லாம் ரொம்ப அற்புதமா ரிப்பேர் பண்ணிட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்தேன். பிஸி டைம். எந்நேரம் பார்த்தாலும் பிஸி. நைட் அண்ட் டே ஒர்க்கு. அதுக்கு வந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கு டிராவல் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஃபேமிலியிலேயே எங்க அப்பா, எங்க அப்பாவோட அப்பா இவங்களுக்கு எல்லாருமே முழங்கால் வலி இருந்தது. பாரம்பரியமா. அதுவும் எனக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேலான உடனே முழங்கால் வலி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த முழங்கால் வலி வந்து நல்லா பண்றதுக்கு அலோபதியில போய் பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா, மாத்திரை குடுத்தாங்க. பெயின் கில்லர். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, அந்த வலி ரொம்ப அதிகமாச்சு. ஏன்னா மெக்கானிக்கல் வேலை ரொம்ப வெயிட் எடுக்கணும். அதனால வந்து முழங்கால மடிச்சு ஊசி போடுவாங்க சார். ஒரு முழங்காலுக்கு 1 மாசத்துக்கு ஒருக்கா போடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ஊசி போட்டாகணும். அப்ப என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் இத தொடர்ந்து போட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்டின்னாரு. எனக்கு ஒரு நல்ல பயம் வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இப்ப வந்து எனக்கு அப்ளைன்னா ரொம்ப அற்புதமா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற டிகேவி வெங்கடாசலம் அண்ட் திலகவதி மேடம் அவங்க 2 பேரும் வந்து என்கிட்ட வந்து இந்த சப்ளிமெண்ட்ட பத்தி பேசினாங்க. முழங்கால் வலிக்கு ஒரு சரியான தீர்வு நியூட்ரிஷன் மட்டும்தான். அலோபதியில கிடையாது. நீங்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சொல்றப்ப நான் அத பெருசா எடுத்துக்கல. ஆனா எனக்கு வலி அதிகமானப்ப அது எடுத்தே ஆகணுங்கிற கண்டிஷன்ங்கிறதுனால அவங்க குடுத்தாங்க சார். குளுக்கோசமிக் ஹெச்சிஎல், புரோட்டீன், டெய்லி, ஒமேகா, கால்மேட். இத ஒரு கோர் எடுத்தேன் சார். ஒரு 3 மந்த்ஸ் வலியே கிடையாது. எப்பன்னு கேட்டீங்கன்னா 12/1/2012 என்னை பண்ணும்போது சைன் அப் பண்ணி தான் வந்து அந்த ப்ராடக்ட் குடுத்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஒரு 4 மாசத்துல அந்த வலி எங்கேயோ காணாத போயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 7, 8 வருஷம் ஆயிப்போச்சு. அந்த வலியே எனக்கு கிடையாது. ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம கம்பெனி அறிவிச்சப்ப கூட சார் 3 மணி 10 நிமிஷத்துல 16 கிலோமீட்டர் நடந்தேன். எனக்கு இன்னைக்கு வயசு 61. யோசிச்சு பாருங்க. நம்முடைய சப்ளிமெண்ட் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். அப்படி கெத்தா இருக்கிறேன் சார். நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க மேடத்துக்கு வந்து கண் வந்து ப்ராப்ளம். அவங்களுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்தது. அதுக்காக வந்து நாங்க அரவிந்த் ஆஸ்பத்திரி, வாசன் ஐ கேர், அகர்வால் எல்லாம் போய் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மேக்லர் ரோடு சிக்கு. இதுக்கு வந்து அலோபதியில வந்து எந்த விதமான ஒரு அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து எந்த விதமான ஒரு தீர்வும் இல்ல. கூட ஒருத்தர் வச்சுக்கங்க. நீ அவ்வளவுதான் உங்களுக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிரும். அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்புவாங்க. அதாவது காலையில 8 மணிக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள டோக்கன் வாங்கிட்டு போனோம்னா, சாயங்காலம் 5 மணிக்கு வெளியே அனுப்புவாங்க. எதுவும் தரமாட்டாங்க. ஒரு மல்டி வைட்டமின் மாத்திரை மட்டும் 4 குடுப்பாங்க அவ்வளவுதான். பட் அதே டைம்ல நாங்க ஆன்லைன்ல சைன் அப் பண்ணியிருந்தனால எங்களுடைய அப்ளைன் வெங்கடாச்சலம் சார் அவர்கள் வந்து என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்து விசன் ஹெல்த்ன்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இத சாப்பிடுங்க. உங்களுடைய பார்வை வந்து அப்படியே நிக்கும்னு சொன்னாங்க. அதிலிருந்து எங்க மேடத்துக்கு வந்து விசன் ஹெல்த், புரோட்டீன் டெய்லி, ஒமேகா, விசன் ஹெல்த், ஹேல்மேக்கு, மல்டி கரோட்டீன், நேச்சர் பி, நேச்சர் சி இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமா அன்னைக்கு என்ன பார்வை இருந்ததோ அது இன்று வரையும் குறையவில்லை. ஒரு அற்புதமான விஷயம் சார். அவங்களுக்கு வந்து பார்வை போயிருந்தா என்ன பண்ணுவாங்க? இப்ப எல்லா வேலையும் செய்றாங்க. தோட்டத்து வேலை செய்றாங்க, சமையல் வேலை செய்றாங்க. இப்ப கூட பாருங்க பிபிஐ முடிச்சா நான் வந்து பேசுவேன். அதுக்கு முன்னாடி பேச மாட்டேன் அப்படிங்கிற பக்கத்துல மினி கார் வச்சிருக்கேங்க. அதனால எங்க லைஃப் வந்து இந்த சப்ளிமெண்ட்னாலே ஒரு பெரிய டர்ன் ஹாப்பியா போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. இல்லைன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு கால சாய்ச்சிட்டு தான் நடக்கணும். எங்க மிஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா கை பிடிச்சு தான் கூட்டிட்டு போகணும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்க. இதுதான் எங்களுடைய ஆம்பியனுடைய அறிமுகம். அதனால எங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட் மேல ஒரு சரியான நம்பிக்கை வந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க இப்ப அப்ளைனர் இருக்கிறவர் வந்து எங்கள அடிக்கடி பிசினஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு. ஃபியூச்சர் இருக்குனாரு. நான் அப்ப மெக்கானிக்கல் வேலை ரொம்ப ஸ்பீடா இருந்தேன் சார். நெறைய இன்கம் வரும். நெறைய செலவாகும். லைஃப்ல ஒரே டென்ஷன். நைட் அண்ட் டே ஒர்க். அவர் வந்து உட்கார்ந்து அருமையா எங்களுக்கு விவரம் குடுத்தாங்க சார். அதாவது 12/1/2017 சைன் அப் பண்ணியிருந்தாலும், பிசினஸ்க்குன்னு நாங்க வந்து உட்கார்ந்து பேசுனது 3/6/2016. அதுலருந்து பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, அற்புதமா, ரொம்ப ஹாப்பியா, ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுல இந்த பிசினஸ் வந்து எங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பிசினஸ் எப்படி என்னன்னு தெரியாது. அப்பதான் தெரிஞ்சது. சந்திரசேகர் சார் எல்ஐசியில் வரேங்க சார். கோயம்புத்தூர் சந்திரசேகர். டிஜிட்டல் உலகத்தையே எங்களுக்கு கொண்டு வந்து காட்டியிருக்காரு அவரு. சான்ஸ் இல்ல சார்.
எனக்கெல்லாம் வந்து பாருங்க, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ். எப்ப தெரியுங்களா? 73, 74ல 5வதுல ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் ஸ்மார்ட் போன்ல பூந்து விளையாடுறேன். இதுக்கெல்லாம் எங்க அப்ளைன் தான் காரணம். அவ்வளவு அற்புதமா சொல்லி கொடுத்தாரு சார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் டிஜிட்டல் உலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாட்டினம் வித் எமரால்ட் சண்முகம் சார், விஜயா மேடம். அவர் பாத்தீங்கன்னா அந்த டீம் எப்படி பில்ட் பண்றது, எந்த மாதிரி வந்து ஸ்பான்சரிங் பண்றது, அதை எப்படி கொண்டு போறது, அவங்களை எப்படி கொண்டு போய் நல்லா பிசினஸ் பண்ண வைக்கிறது, எப்படி பிரிப் வைக்கிறது, ஒயிட் பார்ட்னா என்ன, சேல்ஸ் பார்ட்னா என்ன, ரொம்ப அற்புதமான கோச்சிங் சார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து சண்முக சார் அவர்களுக்கும், எங்க டிஜிட்டல் உலகத்தையும் கண் முன்னாடி காட்டி இருக்கிற சந்திர சார், கிருஷ்ணவேரி மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக்கிறேன் சார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலம் திலகவதி மேடம், சான்ஸே இல்லை சார். எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படிதான் பிசினஸ் பத்தி எல்லாம் ஸ்மார்ட் போனே எப்படி தொடர்றதுனே தெரியாது. அதெல்லாம் சொல்லி கொடுத்து படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்து இந்த பிசினஸ் வந்து ஜெயிக்கிறேன் சார். நான் வந்து ஹெல்த்ல, அதாவது சப்ளிமெண்ட்லாம் நிறைய வேல்யூம் பண்றேன். அது எப்படி பண்றது தெரியுங்களா? போய் ஒரு கஸ்டமர் பார்ப்போம், அந்த ஹெல்த்தை பத்தி பேசுவோம். அவங்களுக்கு ஏதாச்சும் இதுக்கு முன்ன வந்து அலோபதியில ஏதாச்சும் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே வந்து வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து எங்க அப்ளைன் அனுப்பிச்சிருவேன். அதே இடத்துக்கு அப்பவே அதுக்கு எல்லாமே சொல்லி அற்புதமா அதே இடத்துக்கு ஒரு பிசினஸ் முடிச்சு கொடுத்துருவாரு. எவ்வளவு அருமையா இருப்பாரு சார். இப்ப டிஜிட்டல் உலகத்துல எவ்வளவு விஷயமா போகுது அதை கத்துக் கொடுத்தவர் எங்களுடைய அப்ளைன் அப்பப்ளைன் டைமண்ட் சார் அவர்கள்லாம் வந்து ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிங்க சார். இந்த பிசினஸ் பத்தி சொல்றப்ப நான் அதை கேட்டேன், எப்படி சார் இந்த பிசினஸ் நான் ரொம்ப பரவாயில்ல பாருங்க, காசு பண்றேன், ஆனா இருக்கிறதே தெரியல, எனக்கு நல்ல லெஜரி லைஃப் வேணும், ஜாலியான லைஃப் வேணும், நைட் அண்ட் டே ஓடாம உட்கார்ந்து இடத்துல சம்பாதிக்கிறேன் சார் அப்படின்னு மாதிரி இருந்தது. அப்ப சொன்னாரு இந்த பிசினஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஃபியூச்சர், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். 1 கோடி ரூபாய் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜிலேட் சீக்க முடியாது, சீக்கிரம் தானே என்னது சார். அது மாதிரி எல்லாம் எல்லாமே நம்மள நோய் இல்லாம வாழ வைக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் ஆம்பே. அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை. 61 வயசு, பட்டை கிளை பெற்று சார் பிசினஸ், ஜாலியா இருக்கிறேன் அப்படியே. படிப்பு 73, 74, 8ஆம் கிளாஸ் 5வது படிக்கிறப்ப ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் பூந்து விளையாடிட்டு இருக்கிறோம். இது படிப்பு ஒரு விஷயம் அல்ல, வயசு ஒரு விஷயம் அல்ல, வாங்கி வைக்க இடம் தேவையில்லை, முதலீடு தேவையில்லை, பேசுனா காசு சொல்லி கொடுத்தாரு எங்க அப்ளை. இப்ப பேசுறேன் சார். என்னுடைய பாலிசி எப்படி தெரியுங்களா? பார்த்தா சிரிப்பேன், நின்னா பேசுவேன், சகிப்புத்தன்மை அதிகம். இப்போ ஒருத்தர் போய் ஹெல்த் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த்துக்கு பேசி சப்ளிமெண்ட் வாங்கவில்லை என்றால் சங்கடமே பட மாட்டேன். ஜாலி சார், ஒண்ணும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப சொல்லுங்க அப்படின்னு ஜாலி சொல்லிட்டு வருவேன். அது இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. 2017 ஒருத்தர் போய் பேசுறேன் சார் சப்ளிமெண்ட்டுக்காக. அவரு பேசுறப்ப அவங்க மிஸ்ஸஸை கை காட்டினாங்க. அவங்க எனக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்கினாங்க. அவங்ககிட்ட அப்பவும் உட்காந்து எல்லா விவரம் பேசிட்டு வந்தோம். இன்னைக்கு போன மாசம் 14,100 ரூபாய் அவங்ககிட்ட பிசினஸ். அதனால இன்னைக்கு பேசுறப்ப சப்ளிமெண்ட் வாங்கல, பிசினஸ் ஆகல அப்படிங்கிறத இல்ல. நாம பேச வேண்டியது நம்முடைய வேலை. தொடர்ந்து பேசுங்கள், தொய்வில்லாமல் பேசுங்கள், வெற்றி நடை போடுங்கள். உங்களுடைய வருமானம் அருகாமையிலே இருக்கிறது, உங்களுடைய வேகங்கள் எல்லாம் அருகாமையிலே இருக்கிறது, நிச்சயம் ஜெயிக்க முடியும். அது சொல்லிக் கொடுத்தல தாமே தான் சார். அதான் வயது ஒரு விஷயம் அல்ல, படிப்பு ஒரு விஷயம் அல்ல, வாங்கி விற்கிறதுக்கு பணம் தேவையில்லை, இடம் தேவையில்லை, பேசின காசு. ரொம்ப அற்புதமான பிசினஸ். இதுக்கு மேல பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்ளைன் அருமையான ஒரு சப்போர்ட். அதான் சார் எங்க அப்ளைன் கூடவே குட்பை பண்றாரு. சண்முக சார் வந்து பிசினஸ் பில்டப் எல்லாம் எப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டைமண்ட் சார், சான்ஸே இல்லை சார். அப்படியே டிஜிட்டல் உலகத்தை எங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு சார். இதெல்லாம் எனக்கு எங்கேயும் என் வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்காரு அவர். அவருக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி சைட் பாருங்க சார், ப்ராடக்ட் அருமையான ப்ராடக்ட், கேரண்டி ப்ராடக்ட். பிடிக்கவில்லைன்னா 1 மாசத்துல திருப்பி கொடுத்துடலாம். அதுக்கடுத்து அந்த ப்ராடக்ட் பற்றிய ட்ரைனிங். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சார் உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கம்பெனி எல்லா விஷயம் இருக்குது. நாம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம்னா போதும், நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு இன்கம், அருமையான இடத்துக்கு நாம அருமையா அந்த பிசினஸ்க்கு வந்துடலாம்.
சார் நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. உங்களோட இதை நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. அன்மியூட் பண்ணணும் சார். இந்த பிசினஸ் பண்ணன்னு கேட்டீங்கன்னா ஹோம் கேரு, ஹெல்த் கேரு, ஸ்கின் கேரு, ஆர்டிஸ்ட் இதெல்லாம் மாசம் மாசம் தனித்தனி பிரிச்சிருவேன். இந்த மாசத்துல இது இவ்வளவு டார்கெட், இது இவ்வளவு அப்படின்னு சொல்லி. எனக்கு ஹோம் கேர்ல பாத்தீங்கன்னா மாசம் 200 PV வந்துடும். ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா 300 PV வந்துடும். டைம் சார் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, 500 PV ஒரு மாதம் செஞ்சா தான் நீ சர்வைவல். அப்படி செஞ்சீங்கன்னா தான் தாக்கு பிடிக்க முடியும். அப்பதான் நல்ல இன்கம். 500 PV செஞ்சா 7000 வந்துச்சு சார் பர்சன்ட்லயே. அருமையான ஒரு பிசினஸ். எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60-70 கஸ்டமர் இருக்கிறாங்க. எல்லா வந்து கேட்டகரி வச்சிருக்கிறோம். ஹோம் கேர் வச்சிருக்கிறோம், பர்சனல் கேர் வச்சிருக்கிறோம், ஹெல்த் கேர் வச்சிருக்கிறோம், பியூட்டி கேர் வச்சிருக்கிறோம். எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா இடத்துலயுமே தனித்தனி லிஸ்ட். ஒரு ஆஃபர் வந்துதான் எத்தனை பேர் அதை வாங்குறாங்க. அப்படியே அருமையா வந்து ஒரு ரெக்கார்ட் நோட் வச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க, எஸ்ஐட் ஆஃபர், எல்ஓசி ஆஃபர், டிஸ்டாப் ஆஃபர். எஸ்ஐட் பாத்தீங்கன்னா 26 கஸ்டமர் இருக்காங்க. 52 லிட்டர் 52 லிட்டர் கணக்கு போட்டீங்கன்னா 400 PV சாதாரணமா வந்துடும். அவ்வளவுதான். இதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அவங்க ரிலேஷன்ஷிப் கரெக்டா வச்சிருக்கணும். கரெக்டா ஆஃபர் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பேசி, ஆஃபர் வந்துருச்சுங்க வாங்கிக்கிறீங்களான்னு பேசி ஆஃபரை கரெக்டா கொண்டு அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் முறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால பிசினஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமா அருமையா போயிட்டு இருக்குது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து பிஎஃப்ஐ சார், பிஎஃப்ஐ ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். பிஎஃப்ஐ எல்லாம் முடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 3 டிஃபரெண்ட் லெக்ல ஒரு 3000 4000 அவங்களுக்கு வருமானம் வர மாதிரி பண்ணி கொடுத்தா போதும். நம்மளுக்கு ஒரு 10,000 12,000 சார். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து பிஇ முடிச்சுட்டு என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலையை தேடி போய் காலையில 8 மணிக்கு போய் நைட் 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்தா அவங்க 7000 8000 சம்பளம் சார். நீங்க ஜாலியா உட்காந்துட்டு இந்த போன்ல பார்த்து ஆர்டர் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு 12,000 13,000 சம்பாதிக்கிறேன். வீட்டுல வந்துட்டு ஜாலியா. அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு, நான் அக்ரிகல்ச்சர் ரொம்ப டீப்பா இருக்கிறோம். அது அருமை விவசாயம் பெற்றது. அது கூட இன்னைக்கு எனக்கு ஒரு மாசம் ஒரு 12,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்கம் வந்து உங்களுக்கு வேற எதுல இருந்து கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. படிச்சுட்டு எல்லாருமே ஜாப் ஜாப் ஜாப்னு போறாங்க. ஜாப்ல என்ன இன்கம் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஒர்க் லோடு எப்படி புளிஞ்சு எடுக்காங்க சார் கம்பெனில. 8 மணிக்கு போனீங்கன்னு கேட்டீங்கன்னா நைட் 8 மணி ஓட்டி இருக்கும், டார்கெட் இருக்கும். சண்டே கூட வேலை செய்யணும். என் கூட நிறைய பேர் பார்த்திருக்கேன். காலேஜ் வாத்தியார் எடுங்க, ஸ்கூல் டீச்சர் எடுங்க, எல்லாத்துக்குமே இன்னைக்கு எல்லாம் வந்து அது மாதிரி தான் வரும். ஜாப் எல்லாம் இன்னைக்கு வந்து சக்கையா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாப்பை விட பிசினஸ் லைக் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு பிசினஸ்ல எல்லாம் கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பேசுறதுதான், பொய்ப்பாட்டு தான். பிசினஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? அருமையான ஃபியூச்சர், ஒரு லக்ஸரி லைஃப். முதல்ல உங்களுக்கு நீங்களே பாஸ். உங்களுடைய வேலையை நீங்க எந்த நேரம் எப்படி பண்ண நீங்க முடிவு பண்ணலாம். உங்களுடைய வருமானத்தை நீங்கள் முடிவு பண்ணலாம். நீங்கள் எங்க போக வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு பண்ண. எல்லா விஷயமும் கையிலே இருக்குது. உங்களுக்கு தேவையான காசு உங்க கையிலே இருக்குது. ஒரு பொருளாதார சுதந்திரத்துக்கு இது அருமையான ஒரு வாய்ப்பு. டிபிஐலயே 12,000 ரூபாய் கிடைச்சு சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர் இன்கம், கோர் பிளஸ் இன்கம் அப்படின்னு வந்துச்சு இல்லைங்களா? கோர் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 வி பண்ணா 3%, 600 வி பண்ணா 6%, 1000 வி பண்ணா 9%, 2000 வி பண்ணா 12% இருக்கு. ஆனா கோர் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பிவி பண்ணீங்கனாலே உங்களுக்கு 10%. எப்படின்னு கேக்குறீங்களா? ஏடிஆர் 1 பிவி, 3 ப்ரீபெய்டு கஸ்டமர் 3 பிவி பண்ணினாலே அவங்களுக்கு 10% இன்கம் வரும். எவ்வளவு ஒரு எளிமையா, எவ்வளவு ஒரு அருமையா கொடுத்துருக்காங்க பாருங்க சார். 10% வரைக்கும் சிஎஸ்ஐ, கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ். 10% கிராஸ் பண்ணி 12% நீங்க டச் பண்ணி கேட்டீங்கன்னா பிஎஃப்ஐ. பழைய கோர் இன்கம் கணக்குப்படி பாத்தீங்கன்னா அந்த கோர் இன்கம்க்கு மேல 15% பிஎஃப்ஐக்கு. அதுவே டிபிஐ டச் பண்ணீங்கன்னா இந்த பழைய கோர் இன்கம் கணக்கு பாத்தீங்கன்னா அதை விட 35% நம்மளுடைய இன்கம்க்கு ஒரு இன்கம். அதுதான் கோர் பிளஸ். எவ்வளவு ஒரு அற்புதமான பிசினஸ் பாருங்க. பிபிஐ போறதுல பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு 3 to 4 6 லெக் வச்சுங்க. 6 லெக் ஆளுக்கு ஒரு 600 பிவி பண்ண வச்சா 3600. நாம ஒரு 600 700 பிவி பர்சனல் பண்ணணும். 4200 பிவி ஒரு 40,000 இன்கம். அதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்தா போதும். கொடிசி கணக்குல பிபிஐ வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதற்கான விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்குது. கோர் இன்கம், கோர் பிளஸ் இன்கம். கோர் இன்கம்ங்கிறத விட இப்ப கோர் பிளஸ் இன்கம் வந்து கம்பெனி நம்மளுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. பிபிஐ முடிச்சுட்டு பின் லெவல் மேல போறப்ப ஃபாரின் டூர் எல்லாம் இருக்கு. லக்ஸரி லைஃப். கம்பெனி சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு அத்தனை கொடுத்துரு. பாருங்க இன்னைக்கு பாருங்க விர்ச்சுவல் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு
தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு முன்னாடி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு இந்த ஆம்பே டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்சென்ட் சார், சுரேஷ்குமார் சார், ராஜ்குமார் சார், ஜெரால்ட் சார் இவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமா வேலை செஞ்சுருக்காங்க. மீட்டிங் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே செக் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு எனக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனி ட்ரெயினர் பாத்தீங்கன்னா நாகராஜன் சார், லட்சுமன், ஷெனாஜ், ஸ்ரீநாத் இவங்களுடைய ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு சார். ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு அருமையான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின். கொரோனா வந்தப்ப உலகமே ரவுண்ட் ஆயிடுச்சு சார். அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. கொரோனா காலத்துல கூட எங்களுக்கு இன்கம் வந்து குறையவே இல்லை. கொரோனா காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கிட்டு வரதுக்கு நிறைய ப்ராப்ளம். என்ன பண்றது? அப்ப வந்து எங்களுக்கு கொரோனா பீரியட்ல வந்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் சொல்லி ஒரு போலீஸ்காரர் இருந்தார் கோயம்புத்தூர்ல. எங்க அப்ளைன் அவர்கிட்ட பேசி அவர் மூலியமே எங்களுக்கு ப்ராடக்ட் வந்துச்சு. ரொம்ப கரெக்டான டைம் நாங்க சார் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை பார்த்தே அவங்க அம்மாவுக்கு சப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு ஏடிஆர் ஆகி ஏடிஎஸ் ஆயிட்டார். பாரு சார் எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். ஒருத்தர் வந்து கூட ஹெல்ப் பண்றாங்க, அந்த ஹெல்ப் பண்றவரே அதுக்குள்ள வராரு. அருமையா பிசினஸ் போயிட்டு இருக்குது. இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹெல்த் பத்தி சப்ளிமெண்ட் பத்தி பேசுறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் கம்மியா இருந்தது. கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் இம்யூனிட்டி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிவியில பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பத்தி முதல்ல உயரமாய் வளரேன்னு சொன்னவங்க எல்லாம் விளம்பரத்தை இன்னைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு சார். கொரோனாவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பிசினஸ் ரொம்ப அற்புதமா போயிடுது. எங்க போனாலும் இப்ப ஹெல்த்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அவங்களே கேட்கறாங்க. நேத்திக்கு பாருங்க சார், நான் வந்து இப்போ நேத்திக்கு போர் ஓட்டி ஒரு போர் மோட்டர் போட்டிருக்கேன். போர் மோட்டர் வாங்க போற இடத்துல ஒருத்தர்கிட்ட பேசினேன். பேனல் போர்டு போடுவார் 4500 பிசினஸ் பேசினா தீர்ந்துச்சு அவ்வளவுதான். ஆட்டோக்கார்ட்ட பேசினேன். அவங்க பையனை வந்து இப்போ பிசினஸ்ல ஜாயின் பண்ணி விடுறேன் சார்ன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா வாயை திறந்து பேசினால் வழிகள் கிடைத்து விடும். வழியிலே சென்றால் வெற்றிகள் அடையலாம். இதுதான் விஷயம். சார் நான் ரொம்ப ஜாலியா பேசுவேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் ஒரு 2 கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன் சார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரோனாவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே அடியோடு மாறிடுச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு ஈரோடு சென்டர் இப்ப எடுத்துட்டாங்க. எல்லாம் ஆன்லைன் வந்துருச்சு. இப்ப வந்து நான் அதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்ற பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போறதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து 70 கிலோமீட்டர் போகணும். ஈரோடு 5 மணிக்கு மீட்டிங்னா 3:30 மணிக்கு நான் புறப்படணும். 3:30 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு ரீச் பண்ணி 7 மணி 7:30 மணிக்கு மீட்டிங் முடிச்சுன்னா அங்கிருந்து வீடு வரதுக்கு எனக்கு 10:30 மணி ஆகும். நானும் மேடம் 2 பேரும் வருவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா அப்படியே வீட்டு வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்து தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப மீட்டிங் பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க சார். நம்ம கம்பெனி எவ்வளவு சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க. ட்ரைனிங்கா வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம். எல்லா விஷயம் அது டெய்லி ட்ரைனிங் பக்கா நாலேஜ். கொரோனாவுக்கு முன்னாடி இது மாதிரி ட்ரைனிங் கூட கிடையாது. மாசத்துல 3 நாள் 4 நாள் 5 நாள் இருக்கும். சென்டருக்கு போய் சென்டர்ல உட்காந்து அங்கதான் நம்ம மீட்டிங் வந்து எடுத்துக்கணும். அங்கதான் நாலேஜ் கிடைக்கும். நாலேஜ் தான் பவர். நாலேஜ் தான் பிசினஸ். அப்ப அங்க போய்தான் ஆகணும். என்ன பிசினஸ் போகாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. உட்கார்ந்த இடத்துல இந்த உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே பேசிட்டு இருக்கோம். வேற ஒருத்தருக்கு பேசணுமா உடனே ஒன்னும் ப்ராப்ளம் பாருங்க. இப்ப நான் வந்து ஹெல்த் எல்லாம் எப்படி ஆர்டர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்ளைன் போன் பண்ணி உடனே டக்குனு இந்த மாதிரி சொல்லுவேன். அந்த ஸ்பாட்ல அங்கிருந்து அவர் அப்பவே எல்லா சொல்யூஷன் சொல்லிடுவாரு, எல்லா சப்ளிமெண்ட் சொல்லிடுவாரு, எல்லா எழுதிக்க ரெக்கார்ட்ல அப்பவே ஆர்டர் அல்லது அடுத்த ஆர்டர். எவ்வளவு ஈஸி சார். முதல்ல அப்படி பண்ண முடியுமா? கொரோனாவுக்கு பின்னாடி நம்முடைய பிசினஸ் நல்ல பூம் ஆயிருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க இந்த விர்ச்சுவல் ஸ்டேஜ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். இதே வந்து நான் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு போகும் அன்னைக்கு. எவ்வளவு அற்புதமா போயிட்டு இருப்பாரு சார். இதை விட அருமையான ஒரு விஷயம் கேட்டா கிக் எக்கனாமி. ஸ்மார்ட் போனை கையில வச்சுட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ப்ராடக்டை பத்தி பேசினா போதும். தெரிஞ்சவங்க கிட்ட ரிலேஷனு, ஃப்ரெண்ட்ஷிப்பு உட்கார்ந்த இடத்துல அதாவது பேசினா போதும் சார். ஃப்ரீயா இருக்கிற நேரம். இன்னைக்கு வந்து உலகமே கிக் எக்கனாமி நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதுல வந்து எங்க டைம் சார் ரொம்ப அற்புதமா அதை பத்தி எங்களுக்கு விவரம் கொடுத்துட்டு இருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நேரத்துல அவருக்கு மீண்டும் ஒருத்தரை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கிக் எக்கனாமி இஸ் தி பாஸ்ட். உலகம் பூரா போயிட்டு இருக்கு சார். சார் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற கிக் எக்கனாமி யூஸ் பண்றேன் சார். எந்த பொருளும் நீங்க அதுதான் போயிட்டு இருக்குது. அது எதிர்காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அந்த கிக் எக்கனாமி வளர்ச்சியில கூட நம்ம கம்பெனி
எனக்கு தெரிய என்னுடைய கருத்துப்படி ரொம்ப பாஸ்டா உலகத்திலேயே நம்பர் 1 போயிட்டு இருக்க மாதிரி தான் சொல்லுவாங்க. உலகம் கூட 100 நாடுகள் பிசினஸ் எவ்வளவு அற்புதமா போயிட்டு இருக்குது. பிசினஸ் பண்ணா ஒரு பின் லெவல் முடிஞ்சா நம்ம ஃபாரின் டூர் எல்லாம் கொடுக்குறாங்க சார். நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேங்க. அடுத்த வருஷம் நான் ஃபாரின் டூர் போகணும். 2021 ஃபாரின் டூர் போறதா நாங்க எழுதிட்டோம். நானும் இங்கு மேடம். அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கெத்து, அந்த நம்பிக்கை, அந்த வேகம், அந்த உற்சாகம் எங்கிருந்து கிடைக்குது சொல்லுங்க. விவரங்களை தருகின்ற அப்ளைன் கம்பெனி நமக்கு முன்னாடி செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் எவ்வளவு அருமையா போயிட்டு இருக்காரு சார். இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது சொல்லுங்க. நான் ஒரு மலையடிவாரத்துல கர்நாடகா ஸ்டேட்டுக்கு பக்கத்துல 8ஆம் கிளாஸ் பாஸ், 61 வயசு, எல்லாம் 61 வயசு ரிட்டையர்டுமாங்க. நான் 35 வயசு ஜென்மைனா இருக்கிறேன் சார். அற்புதமா இருக்கிறேன். பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் செய்வேன். இதுக்கெல்லாம் சப்போர்ட், சப்ளிமெண்ட் சான்ஸே இல்ல. சப்ளிமெண்ட் அடிச்சுட்டு வேற விஷயமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி என்ன எடுத்துக்கிறேன் தெரியுங்களா? டெய்லி புரோட்டீன், டெய்லி ஒமேகா, அஸ்வகந்தா, துளசி, நேச்சர் சி, நேச்சர் பி, கால்மேக் டி பிளஸ் புரோட்டீன். எவ்வளவு கெத்தா வந்துருக்கு பாரு சார். என்னோட செட்ல என்னோட படிச்சவங்களாம் அப்படி ஓரமா ஒதுங்கிட்டாங்க. நான் இப்ப சப்ளிமெண்ட்ல எப்படி பேசுறேன் தெரியுங்களா? போனோன்னே என்னைக்கு தான் காட்டுவேன். என்னோட பேச பாருங்க, என்னோட ஸ்டைல பாருங்க. நான் 164 சென்டிமீட்டர் ஹைட்டு, 63 கிலோ வெயிட், கிட்டத்தட்ட 3-4 அப்படியே மெயின்டைன் பண்றேன். என்னை பாருங்க சார் சொல்லி கேட்கிறான், பேசுறான். நாம முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கும். இட்ஸ் தி பிசினஸ். செல்ஃப் யூஸ் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் பிசினஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள். பிஎப்பி எல்லாம் சும்மா விளையாட்டு போல செஞ்சிடலாம். பிபி எல்லாம் அடுத்து அப்படி தொடர்ந்து கூட செஞ்சிடலாம். பிளாட்டினம், டைமண்ட் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து முயற்சி வேண்டும். சரியான பயிற்சி, முறையான பயிற்சி, சரியான முயற்சி வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அதுக்கு அற்புதமான பிளாட்ஃபார்ம் இது. இது கிக் எக்கனாமி வந்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும், அந்த ஸ்டைல் தான் போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து நான் வந்து நல்லா பாட்டு பாடவில்லைங்களா, இல்லைங்களா? அதனால சிம்பிளா ஒரு 3 to 4 நிமிஷம் உங்களுக்காக ஒரு சின்னதா ஒரு பாட்டு பாடிடுறேன். ஏன்னா என்ன எங்க போனாலும் கொஞ்சம் பாட்டு பண்ண எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்க இந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? காசு 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 தானுங்கோ, காலமெல்லாம் நல்லா வாழ காசு வேணுங்கோ, சம்பாதிக்க ஆம்பேதானு செய்ய வாருங்கோ, சம்பாதிக்க ஆம்பேதானு செய்ய வாருங்கோ. எத்தனையோ பிசினஸ் எல்லாம் நோட்டம் விட்டங்க, நெட்டு நல்ல பிசினஸ் தான் பிட்டு ஆச்சுங்க. ஆம்பே நெட்டு நல்ல பிசினஸ் தான் பிட்டு ஆச்சுங்க. ஓடி 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 நீங்க உழைச்சி வச்சாலே ஓய்வு கொண்ட நேரத்திலும் பேசி வின்குங்க. ஓடி 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 நீங்க உழைச்சி வச்சாலே ஓய்வு கொண்ட நேரத்திலும் பேசி வின்குங்க. காசு 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 தானுங்கோ, காலம் எல்லாம் நல்லா வாழ காசு வேணுங்கோ, சம்பாதிக்க தானே செய்ய வாருங்கோ. சிங்கேர் பொங்கேர் எத்தனையோ பொருளுங்க, அத்தனையும் அருமையான உலகத்தர பொருளுங்க. ஸ்கின் கேர், ஹோம் கேர் எத்தனையோ பொருளுங்க, அத்தனையும் அருமையான உலகத்தர பொருளுங்க. ஆர்டிஸ்டி ஹெல்த் கேர் உயர்வுமான பொருளுங்க, அத்தனையும் வெவ்வில கொட்டி கிடக்கு பாருங்க. வித்து வந்தா உங்களுக்கு காசு பணம் சேருங்க. காசு 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 தானுங்கோ, காலமெல்லாம் நல்லா வாழ காசு வேணுங்கோ. நோய் நொடிகள் இல்லாவால நியூட்ரலிட்டு இருக்குங்க, நோய் நொடிகள் இல்லாவால நியூட்ரலிட்டு இருக்குங்க. சுத்தமாக துணி துவைக்க எஸ்ஐட்ட வாங்குங்க, சுத்தமாக துணி துவைக்க எஸ்ஐட்ட வாங்குங்க. சத்துணவா சமைக்கத்தான குயனு கொக்கு வேறுங்க, சத்துணவா சமைக்கத்தானே குயனு கொக்கு வேறுங்க. உண்டொடம்பே குறைக்கத்தானே வாபு பொருள் இருக்குங்க, உண்டொடம்பே குறைக்கத்தானே வாபு பொருள் இருக்குங்க. சுத்தமான காத்துல தான் சுகமாக தொங்க நின்ன அட்மாஸ்பியர் மினி தான் அருகில் இருக்கு பாருங்க. அத்தனையும் வெயிலே உலகத்தர பொருளுங்க, வாங்கி வித்தா உங்களுக்கு காசு பணம் சேருங்க. காசு பணம் சேரு இல்லைங்களா? அருமையா பிசினஸ் பண்ணலாம் இல்லைங்களா? இந்த பிசினஸ் அருமையான பிசினஸ். அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கிற ஒரு பிசினஸ். வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கோடீஸ்வரர் நிறைய சம்பாதிக்கிறாரு, பையனுக்கு நிறைய வச்சுட்டு போறாருன்னு கேட்டா பணத்தை தான் வச்சுட்டு போவாரு. ஹெல்த் கொடுத்துட்டு போக முடியுமா? வருமானம் அடுத்து தொடர்ந்து வருமானம்.
பணம் வேணா மொத்தமா 1 கோடி ரூபாய் கொடுத்துடலாம். ஆனா மாசம் மாசம் 10 லட்சம் வரணும் கொடுக்க முடியுமா? இந்த பிசினஸ்ல இருக்கு. இது உலகத்துல வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால இந்த அற்புதமான பிசினஸ் அருமையும் செஞ்சு ரொம்ப அற்புதமா வளரணும். அதற்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆம்பே கம்பெனி, ஆம்பே டீம், ட்ரெய்னர், எங்க அப்ளைன் சார், இதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையா இதை பத்தி பேசின பிஎஃப்ஐ முடிச்ச அந்த அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறிக்கொண்டு, அடுத்து பிபிஐ இதை விட அற்புதமா அருமையா கூடி சீக்கிரம் பிபி அட்லீஸ்ட் 90 டேஸ்ல பிபிஐ முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கு வரும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ வெரி மச். சோ நம்ம விஷயத்தை எப்படி சொல்றதுங்கிறது முக்கியம். பட் நீங்க அழகா கடைசியில ஒரு பாட்டுல எல்லா விஷயத்தையும் அழகா சொல்லிட்டீங்க. ஆம்பே பத்தி, ஆம்போட இம்பார்ட்டன்ஸ், ஆம்போட ப்ராடக்ட்ஸ், ஆம்போட குவாலிட்டின்னு அவ்வளவு அழகா பாட்டு மூலமாவே மக்களுக்கு சொல்லிட்டீங்க. சோ ஏஜ் நம்பர் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க தானே. நீங்க சொல்லும் போது உங்களோட ஏஜ் எங்களுக்கு தெரியுது. பட் உங்களோட எனர்ஜி அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, எஸ் நீங்க பெஸ்ட் காம்படிட்டர் ஃபார் யூத் 35 சார். சோ நீங்க அழகா சொன்னீங்க மொபைல் எல்லாம் இவ்வளவு அசால்ட்டா நான் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு. கீக் எக்கனாமி பத்தி பேசுறீங்க. வாவ், சூப்பர். சோ சிட்டில இருந்து ஆல்மோஸ்ட் 140 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விட்டா கர்நாடகா வந்துடும் அப்படின்னீங்க. சோ இவ்வளவு ஒரு பேஷனேட்டா நம்மளோட ஆம்பே பிசினஸ் பண்றீங்க. சோ தேங்க்யூ சோ வெரி மச். சோ அழகா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட் அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ பிஃபோர் கோவிட் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் கோவிட் எப்படி இருந்துச்சு, சோ டிஜிட்டல் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு, டிஜிட்டல் எப்படி உங்களோட ஏஜ் வந்து ஒண்ணுமே கிடையாது, டிஜிட்டல் நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த சிச்சுவேஷன் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அழகா ஷேர் பண்ணீங்க. கோரோட இம்பார்ட்டன்ட், கோர் பிளஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்க. சோ கண்டிப்பா சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்களோட கோல் நெக்ஸ்ட் இயர் ஏஎல்எஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா ஏஎல்எஸ் போவீங்க. சோ ஆன் பிகாப் ஆஃப் ஆம்பே ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் அடுத்த ஹைட்ஸ்க்கு நீங்க போன ஆம்பேல உங்களை பல ஃபோரம்ஸ்ல நாங்க இன்வைட் பண்ணோம் உங்களுக்கு. சோ தேங்க்யூ சோ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. சோ டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஆன ஒரு டே. சோ ரொம்ப அழகா நம்மளோட 2 ஸ்பீக்கர்ஸ்மே பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ அவங்களோட ஸ்டைல்ல என்ன பண்ணாங்க ஷேர் பண்ணாங்க. சோ இந்த ப்ரோக்ராம் டு ஸ்டார்ட் வித் ராஜ் அழகா ஒரு கிரேட் இன்சைட் கொடுத்தாரு, டீடைல்ட் இன்சைட் கொடுத்தாரு. ஃபாலோட் பை கவிதா துரைநாதன் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டைல்ல ஃப்ரம் திண்டிவனத்துல இருந்து எப்படி பிசினஸ் சக்சஸ் ஆனாங்க, எப்படி கன்சிஸ்டன்டா பிசினஸ் பில்ட் பண்றதை பத்தி பேசுறாங்க. அண்ட் லாஸ்ட் பட் சார் பாத்தீங்கன்னா அழகா அவரோட லோக்கல் லாங்குவேஜ்ல அவரோட ஸ்லாங்ல பாத்தீங்கன்னா தூள் கிளப்பிட்டாரு. சோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ரியலி ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு 2 ஸ்பீக்கர்ஸோட. சோ தேங்க்யூ சோ வெரி மச் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பிகாஸ் எந்த ஒரு ப்ரோக்ராம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலும் அதை பார்க்கறதுக்கு வியூவர்ஸ் வேணும். சோ உங்களோட பிஸி ஷெட்யூலும் வீக் டேலியும் இவ்வளவு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காண்டி இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஆன் பிகாஸ் ஆஃப் ஆம்பே தேங்க்யூ சோ வெரி மச். பட் இந்த இடத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு. சோ நமக்கு இந்த மந்த் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ், நியூ லான்ச்சஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு முக்கியமான அப்டேட். நம்மளோட புரோட்டீன் ஆஃபர் மதுரை வேர்ஹவுஸ்லயும் சென்னை வேர்ஹவுஸ்லயும் டீன் ஆயிடுச்சு. வெரி ஃபியூ குவான்டிட்டி மட்டும் தான். தஞ்சாவூர் ஸ்டோர், கும்பகோணம் ஸ்டோர், நாகர்கோயில், திருநெல்வேலியில இருக்கவங்களுக்கு வேற எங்கேயுமே ப்ராடக்ட்ஸ் கிடையாது டிஎன்ஏ. சோ இந்த லொகேஷன்ல இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சீக்கிரமா அவைல் பண்ணிக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டாக்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் ஆஃபர். சோ ஆல்மோஸ்ட் எல்லா லொகேஷனுமே டிஎன்ஏ ஆயிடுச்சு உங்களுக்கு. சோ டைனமிக் மென்ஸ் ஆஃப்டர் லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் நியூ லுக்கோட நமக்கு நம்மளோட டைனமிக் மென்ஸ் க்ரூமிங் ரேஞ்ச் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. டைனமிக் ஷேவிங் ஃபோம், ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல், ஹேர் கிரீம், ஷேவிங் கிரீம் அண்ட் கேட்ரிட்ஜ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. சோ இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு நிறைய புது பிசிஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு. சோ டோன்ட் மிஸ் அவுட் திஸ் ப்ராடக்ட்ஸ். சூப்பர் டூப்பரா இருக்கு, வாங்கி யூஸ் பண்ணவங்க கிரேட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு பிசி பேஸ் பில்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சோ மூவிங் ஃபார்வர்ட், எஸ் நம்மளோட ஆம்பே ஹோம்ல வந்து 3 ஆஃபர்ஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃபர் பாத்தீங்கன்னா S8 2 லிட்டர்ஸ் பேக் வாங்கி 5 ml பேக் வாங்கும்போது 95 ரூபீஸ்க்கு நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு 5 ml பேக். இந்த ஆஃபர் வந்து இந்த லைவ்ல இருக்கு உங்களுக்கு. சோ கிராப் பண்ணாதான் கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ஆஃபர் வச்சு நம்ம நிறைய புது பீப்புள்ஸ் உள்ள கொண்டு வரலாம். புது பீப்புள்ஸ் உள்ள கொண்டு வரலாம். நிறைய பிசி பேஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏரியா டு ஏடிஎஸ்க்கு அந்த கிரைட்டீரியா நான் சொன்ன மாதிரி இந்த கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த ஆஃபர்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் டிஸ்ட்ராப், சோ 2 லிட்டர் டிஸ்ட்ராப் வாங்கும்போது அண்ட் கெட் 500 ml பாத்தீங்கன்னா உங்களுக்கு 71 ரூபீஸ் டிஏபிக்கு.
அண்ட் நம்மளோட எல்ஓசி சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் 2 packs 1 liter எல்ஓசி வாங்கும்போது 500 ml பாத்தீங்கன்னா 59 rupees on DAP நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 ஆஃபரையும் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து இன்ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஆக்டிவ் பண்ண வைக்க முடியும். ஏடியா டு ஏடிஎஸ் கன்வர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டே 1ல இருந்து இன்கம் பார்க்கறதுக்கு சிஎஸ்சிக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஆஃபர்ஸ் ப்ரமோஷன் உங்களுக்கு மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அண்ட் புதுசாக லான்ச் பண்ண ஆம்பே 3-piece செட் அண்ட் லார்ஜஸ்ட் ஹாட்டல் பிளான் நமக்கு லான்ச் பண்ணிருக்கோம். கிரேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயும் நம்ம கொடுக்குறோம், டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும். ஸோ இந்த 3-piece செட்டுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே இருக்கு, நிறைய ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குன்னா நம்ம 5-piece செட் லான்ச் பண்ணோம். நிறைய பேர் கேட்டாங்க எப்போ சார் 3-piece செட் கிடைக்கும் கேட்டாங்க, எப்போ சிங்கிள் பீஸ் எல்லாம் கிடைக்கும் கேட்டாங்க. ஸோ நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் நம்மகிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு 3-piece செட் எல்லாம் இருக்குன்ட்டு கஸ்டமருக்கு தெரியப்படுத்துங்க. த்ரூ டிஜிட்டல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தெரியப்படுத்திக்கோங்க. அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் அவுட். அண்ட் நம்மளோட பெர்சோனா லிமிடெட் ஹெட்ஸ் அண்ட் சோப் இதையும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்ஐ பேஸ்க்கும் நம்மளோட நியூ பிசி பேஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆஃப் தி மந்த் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ மிச் ஆஃப் ஆஃப் தி மந்த் வந்து கிரேட் மந்த் நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு. ஸோ ஆல் தி வேரியபிள்ஸ் ஹேவ் எ கிரேட் ஃபெப் 2021. ஸோ திருப்பி உங்களை த்ரில்லிங் தர்ஸ்டேல மீட் பண்ண முடியும். Till then, bye-bye, see you. So from LGS team, Jerry, Raj, Yoga, Suresh and myself, Vincent. So tata bye-bye, see you on coming Thrilling Thursday at 7 p.m. Bye-bye.